Hi, hello, welcome to Viewcast Highlighted program. This is Davis going to present April 20 editorial page. April 20 editorial pageல என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ டைட்டில் ஃபோக்கஸ் ஆன் த கர்வ். ஸோ எந்த கர்வில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கீழே இருக்கிறத படித்தா தான் நம்ம தெரியும். Reducing the phase of new infections depends on locating hotspot through the accurate data. ஸோ இன்ஃபெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கோவிட்-19 பற்றி தான் இங்கே பேசியிருக்காங்க. ரெடியூசிங் த பேஸ், பிஏசிஇ, பேஸ்னால் என்ன? பேஸ்னால் ஸ்பீடுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்பீடை வந்து குறைக்கணும். எந்த ஸ்பீடை? நியூ இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பரவுகிற ஸ்பீடை வந்து நம்ம குறைக்கணும். எப்படி குறைக்கலாம்? டிபெண்ட்ஸ் ஆன் லொக்கேட்டிங் ஹாட்ஸ்பாட். ஸோ எந்த இடத்துல இருந்து இந்த கோவிட்-19 அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்றதை வந்து நம்ம லொக்கேட் பண்ணணும். த்ரூ அக்யூரேட் டேட்டாவை வச்சு நம்ம லொக்கேட் பண்ணால் தான் வந்து என்ன பண்ண முடியுமா? ஸோ நியூ இன்ஃபெக்ஷன் பரவற ஸ்பீடை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ள பேராகிராஃப்குள்ளே போகலாம். ஆஸ் இந்தியா ப்ரிப்பேர்ஸ் டு பார்ஷியலி ரிலாக்ஸ் த நேஷனல் லாக்டவுன் ஃப்ரம் கோவிட்-19 in zones do not have high concern from April 20, attention is focused on how successful flattening the curve of infection has been. இந்த லைனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு பார்ப்போம். ஆஸ் இந்தியா ப்ரிப்பேர்ஸ், ஸோ இந்தியா வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கு எதுக்கு? டு பார்ஷியலி ரிலாக்ஸ் த நேஷ்னல் லாக்டவுன். ஸோ ஒரு பகுதியில் நேஷ்னல் லாக்டவுனை வந்து கொஞ்சமாக வந்து தளர்த்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் கோவிட்-19. இந்த ஜோன்ஸ் டு நாட் ஹாவ் ஹை கன்சர்ன்ஸ். எந்தெந்த ஜோனில் ஸோ எங்கே கோவிட்-19 பாதிப்பு அதிகம் இல்லையோ அந்த ரீஜன் மட்டும்தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டென்ஷன் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் ஹவு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ளாட்டனிங் த கர்வ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஹேஸ் பீன். ஸோ இது வந்து இந்த ரிலாக்ஸேஷன் வந்து எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக போகுது அப்படின்னா, ஸோ நம்ம இந்த கர்வ் எந்த அளவுக்கு வந்து கர்வ்னால் வந்து ஒரு பீக் வச்சுக்கோங்களேன். ஒரு கர்வ் வந்து கிராஃபில் ஒரு பீக்கான ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. ஸோ அந்த கர்வ் வந்து ஃப்ளாட்டன்னா தட்டையாக்கணும், ஓகேவா? ஸோ அது எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அதை பொறுத்து தான் வந்து இந்த ரிலாக்ஸேஷன் அமைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் போகலாம். There is some evidence based on reported cases put out by the Health Ministry that for a 48-hour cycle ending April 17, the growth in total cases was slower than during the preceding comparison period, 16% versus 28%. ஸோ இந்த லைனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ சில எவிடன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. தேர் இஸ் சம் எவிடன்ஸ் பேஸ்ட் ஆன் ரிப்போர்ட்டட் கேசஸ் புட் அவுட் பை த ஹெல்த் மினிஸ்ட்ரி வெளியிட்ட ரிப்போர்ட்டில் ஸோ நம்மக்கிட்ட ஒரு 48 hours சைக்கிள் வந்து April 17 முன்னாடி 2 days வந்து டேட்டாவை வாட்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டாவில் வந்து என்னென்னா அந்த கர்வ் வந்து கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது டபுளிங் ஸ்பீட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ 28%லேருந்து 16% குறைஞ்சிருக்கு இந்த க்ரோத் இன் நியூ கேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் போகலாம். These data and other indicating a slowing pace of cases doubling must be viewed against the backdrop of vastly different testing rates among states. ஸோ இந்த லைனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டேட்டா வந்து கிளியராக வந்து இண்டிகேட் பண்ணுது. என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா வந்து இந்த நியூ கேசஸ் டபுள் ஆகிற ரேட் வந்து குறைஞ்சிருக்கு. பட் மஸ்ட் பி வியூட் அகைன்ஸ்ட் த பேக்ட்ராப் ஆஃப் வேஸ்ட்லி டிஃப்ரெண்ட் டெஸ்டிங் ரேட்ஸ் அமௌங் த ஸ்டேட். பட் ஆனால் வந்து இதை நம்ம திரும்ப ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் டெஸ்டிங் பண்ணுறாங்க. ஒரு கண்ட்ரியில் ஒரு ஸ்டேட்டில் வந்து நிறைய டெஸ்டிங்கும் இன்னொரு ஸ்டேட்டில் கம்மியான டெஸ்டிங்கும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து திரும்ப ஒரு ரிவ்யூ பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டெல்லி ஹேஸ் ramped up tests per million people and also reported a higher percentage of positive cases compared to populous West Bengal and Madhya Pradesh, which have done for fewer tests and yet find a higher share of positive cases. ஸோ இந்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெல்லி வந்து ரேம்ப்டப் பண்ணியிருக்காங்க. ரேம்ப்டப்னால் வந்து ப்ராடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். டெல்லி வந்து என்ன பண்ணியிருக்காங்களா, ஸோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க? டெஸ்ட் பர் மில்லியன். ஸோ 10 லட்சம் பேருக்கு எவ்வளோ டெஸ்ட்டு எடுக்கிறோன்றது தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. நிறையா டெஸ்ட்டு வந்து டெல்லி வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப்போர்ட்டட் ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் பாசிட்டிவ் கேசஸ், நிறைய டெஸ்ட்டு பண்ணுறதுனால நிறைய வந்து பாசிட்டிவ் கேசஸ், கோவிட் பாசிட்டிவ் கேசஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பேர்டு டு
பாப்புலஸ் வெஸ்ட் பெங்கால் வந்து மத்திய பிரதேஷ். இங்கே POPULOUS பாப்புலஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாப்புலஸ்னால் என்ன? பாப்புலர்னு நினைப்பீங்க இல்லையா? ஸோ அது கிடையாது. பாப்புலஸ்னால் லார்ஜர் பாப்புலேஷன் இருக்கிற, ஓகேவா, லார்ஜர் பாப்புலஸ் வெஸ்ட் பெங்கால் அண்ட் மத்திய பிரதேஷ் which have done for fewer testers and it find a higher share of positive cases. ஸோ வெஸ்ட் பெங்கால் அண்ட் மத்திய பிரதேஷ் வந்து ஒரு பெரிய பாப்புலஸ் ஸ்டேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வந்து பாப்புலேஷன் இருக்கிற ஸ்டேட்டு. அங்கே வந்து கொஞ்சம் டெஸ்ட்டு தான் பண்ணியிருக்காங்களா. அந்த கொஞ்சம் டெஸ்ட்லேயே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹையஸ்ட் பாசிட்டிவ் கேசஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் போயிடலாம். கேரளா ஹேஸ் மேனேஜ் டு டெஸ்ட், ட்ரேஸ், குவாரண்டைன் அண்ட் ட்ரீட் எஃபெக்டிவ்லி ப்ரிவென்டிங் நியூ இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ கேரளா வந்து எஃபெக்டிவாக வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த COVID-19 கேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸில் கவனிக்க வேண்டியது என்னென்னா டெஸ்ட்டு, ட்ரேஸ், குவாரண்டைன் அண்ட் ட்ரீட் எஃபெக்டிவ்லி. ஸோ ஏன் வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஏன் குவாரண்டைன் ஃபஸ்ட்டு வரக்கூடாது, ட்ரேஸ் அதுக்கு அடுத்தது வரக்கூடாது? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து ஆர்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கூட யாரெல்லாம் காண்டாக்டில் இருந்தாங்களோ அவங்கள என்ன பண்ணுவாங்க, ட்ரேஸ் பண்ணுவாங்க, அவங்கள குவாரண்டைன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணும்போது அது ஒரு ப்ராசஸாக இருந்ததுன்னா அந்த ப்ராசஸை நம்ம ஆர்டராக எழுதணும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போயிடலாம். The highest prevalence can be mapped to states with a high economic output or significant urbanization or both, such as Maharashtra, Delhi and தமிழ்நாடு. ஸோ இந்த சென்டென்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரிவிலன்ஸ்னால் பரவுறதுன்னு அர்த்தம். ஸோ எந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து இந்த நோயோட பரவல் இருக்குன்னா, ஸோ ஒன்று வந்து அந்த ஸ்டேட் வந்து ஒரு ஹையஸ்ட் எக்கனாமிக் அவுட்புட் கொடுக்குற ஒரு ஸ்டேட்டாக இருக்கலாம். அப்படி இல்லைனா சிக்னிஃபிகண்ட் அர்பனைசேஷன், குறிப்பிட்ட அளவான வந்து நிறையா வந்து டவுன்ஷிப் இருக்கிற மாதிரி, நிறைய டவுன்ஸ் இருக்கிற அர்பனைசேஷன், நகரமயமாகுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேட்டில் தான் வந்து இது அதிகமாக பரவி இருக்குது. இல்லை ரெண்டு எக்கனாமிக் அவுட்புட் அண்ட் அர்பனைசேஷன் ரெண்டுமே இருக்கிற ஆர் போத் அந்த மாதிரி ஸ்டேட்டில் வந்து இது பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதர் ஃபேக்டர்ஸ், நெக்ஸ்ட் லைன், அதர் ஃபேக்டர்ஸ் மே பி டிரைவிங் அப் கேஸ் நம்பர்ஸ் இன் மத்திய பிரதேஷ், குஜராத், தெலுங்கானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் அண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இது மட்டும் ஃபேக்டர்ஸ் இல்லை, வேறு சில ஃபேக்டர்ஸும் வந்து இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்லாம் பரவுறதுக்கு காரணமாக எங்கன்னா மத்திய பிரதேஷ், குஜராத், தெலுங்கானா, Rajasthan, Uttar Pradesh and Jammu and Kashmir. The most recent ICMR data appear to show a spike 2,154 new cases in a single day reported on April 18. ஸோ April 18 ரிலீஸ் பண்ண ICMR-உடைய டேட்டா வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, ஸோ ஒரு ஸ்பைக்னால் வந்து இம்மீடியேட் சடன் ரைஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஒரே நாளில் வந்து 2154 கேசஸ் வந்துருக்கு அப்படின்னு வந்து ICMR-உடைய டேட்டா வந்து ஷோ பண்ணுதான். தீஸ் ஆர் கிளியர் பாயிண்டர்ஸ் ஃபார் த சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் ஆஸ் தே ட்ரை டு ரீகன்சைல் பப்ளிக் ஹெல்த் அண்ட் எக்கனாமிக் மெஷர்ஸ் டு alleviate the deep distress and damage caused to millions. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிளியர் பாயிண்டர்ஸ். இந்த டேட்டாவெல்லாம் வந்து சென்டரும் ஸ்டேட்டும் வந்து கவனமாக வந்து எடுத்துகிட்டு, ஸோ இந்த ரீகன்சைல்னால் வந்து ஸோ மேக்கிங் ஃப்ரெண்ட்லி, ஸோ மறுபடியும் வந்து இந்த எக்கனாமி அண்டு பப்ளிக் ஹெல்த்தெல்லாம் வந்து மறுபடியும் வந்து ரிலாக்ஸ் பண்ணி நடைமுறைக்கு கொண்டு வராங்க இல்லையா? ஸோ எதுக்காக? டு அவிலியேட்னா ரெடியூஸ்னு அர்த்தம். எதை ரெடியூஸ் பண்ணுறாங்க? டீப் டிஸ்ட்ரெஸ்னால் என்ன? துன்பம் அண்டு டேமேஜ் காஸ்ட் டு த மில்லியன்ஸ். ஸோ பல லட்சம் மக்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை குறைக்கும் விதமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த பப்ளிக் ஹெல்த்து எக்கனாமிக் மெஷர்ஸ்லாம் வந்து குறைக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாஸ்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லைன் போகலாம். Given the uncertainties surrounding the long-term effects of SARS-CoV-2 on people, including medical outcomes for those who have recovered from severe infection, India COVID-19 strategy has to focus on testing, containment and treatment on the one hand and distress alleviation for vulnerable section on other. ஸோ இந்த லைனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து, ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில்லாத அன்சர்டனிட்டிஸ், நிலையில்லாத சூழலில் ஸோ எஃபெக்ட் ஆஃப் SARS-CoV-2 SARS-CoV-2னா
கோவிட்-19 இன்னொரு நேம் வந்து SARS-CoV-2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீப்புள் இன்க்ளூடிங் மெடிக்கல் அவுட்கம்ஸ் ஃபார் தோஸ் ஹூ ஹாவ் ரெக்கவர்ட் ஃப்ரம் சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு நிலையில்லாத தன்மை வந்து நிலவுது. யார்கிட்டன்னா எல்லா மக்கள்கிட்டையும் அந்த நோயிலிருந்து விடுபட்டு வெளியில் வந்தாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்டையுமே வந்து ஒரு நிலையில்லாத ஒரு தெளிவில்லாத தன்மை வந்து நிலவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா கோவிட்-19 ஸ்ட்ராட்டஜி, இந்தியா வகுக்கிற இந்த கோவிட்-19க்கான ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி இருக்கணும்னா, ஸோ இதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு ஃபோக்கஸ் ஆன் டெஸ்டிங், கண்டெய்ன்மெண்ட்னால் வந்து குவாரண்டைன் பண்ணுறது தான் கண்டெய்ன்மெண்ட் அண்ட் ட்ரீட்டிங் ஆன் ஒன் ஹேண்ட். ஸோ இந்தியா வந்து ஒரு பக்கம் ஒரு பக்கம் என்ன பண்ணணும்னா இந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து கவனிக்கணும். ஸோ அடுத்தது அண்டு டிஸ்ட்ரெஸ் அலிவேஷன். ஸோ மற்றவங்க இந்த எக்கனாமிக் வைஸாக வந்து துன்பத்தில் இருக்காங்க இல்லையா, ஸோ அதை வந்து இன்னொரு ஹேண்ட், அந்த அதர் ஹேண்டு, ஸோ ரெண்டுத்தையுமே வந்து பார்க்கணும். எக்கனாமியும் பார்க்கணும், ப்ளஸ் வந்து இந்த நோயை வந்து எப்படி வந்து எஃபெக்டிவாக வந்து ட்ரீட் பண்ணுறதுன்றதையும் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் போகலாம். as the disease has demonstrated once again, pandemic have the ability to quickly expose underlying inequalities. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த டிசீஸ் ஒரு பேண்டமிக் டிசீஸ்ன்றது நம்மளுக்கு வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு டெமோ காட்டியிருக்கு. என்ன டெமோனா, ஸோ இது வந்து ஈஸியாக வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிடும். இது வந்து இன்இக்வாலிட்டிஸ், அண்டர்லைங் இன்இக்வாலிட்டிஸ்னால், ஸோ நம்ம பணக்காரன் ஏழை இதெல்லாம் வந்து பார்க்குறது கிடையாது. இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த கோவிட்-19 வந்து ஒரு டெமோ காட்டியிருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து இது பரவும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் போகலாம். ஃப்ரம் எ மெடிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், இட் ஹாஸ் லேட் பேர் த inadequacy of public health system to roll out enough tests in all states to determine where containment measures would achieve the best outcomes, and also to provide intensive treatment for acute respiratory illness. லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரம் மெடிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு மெடிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுடைய வியூவில் இருந்து பார்க்கும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, இட் ஹாஸ் லைட் பேர் டு inadequacy ஆஃப் த பப்ளிக் ஹெல்த். ஸோ பப்ளிக் ஹெல்த்னால், ஸோ மற்ற நோய்களுக்காக வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போகிறோம் இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நம்மளால் வந்து பார்க்க முடியல. அதை வந்து நம்ம பேர் பண்ணி தான் ஆகணும். எதுக்காக பேர் பண்ணி ஆகணும்னா, டு ரோல் அவுட் இனஃப் டெஸ்டஸ். ஸோ கண்ட்ரி வைடாக வந்து என்ன பண்ணுறோம், நிறைய டெஸ்டஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த டெஸ்டஸ் பண்ணுறதுக்கே வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து பத்தலை, inadequacy அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ inadequacy ஆஃப் பப்ளிக் ஹெல்த், அதுக்கே பத்தலை. அதனால் வந்து நம்ம வேறு வழி இல்லை, மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் வந்து நம்ம பேர் பண்ணி தான் ஆகணும். ரோல் அவுட் பேர் பண்ணிக்கிட்டு, ஸோ இந்த டெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இந்த டெஸ்ட் ரேட்டை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு டிட்டர்மைன் கண்டெய்ன்மெண்ட் மெஷர்ஸ். ஸோ அது மட்டும் இல்லை, டெஸ்ட் மட்டும் இல்லை, இந்த குவாரண்டைன் மெஷர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கும், ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ். ஸோ அக்யூட்னா ஒரு சிவியர்னு அர்த்தம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்கலாம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் போயிடலாம். லுக்கிங் ahead, the need for testing can only grow when a phased exit strategy is attempted அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேராக பார்க்க போனால் the need for testing can only grow. ஸோ இந்த டெஸ்டிங்கான நீடு வந்து எப்போ வளரும் அப்படின்னு பார்க்கும்போது when a phased exit is attempted. phased exitனா என்ன, ஸோ ஒரு படிப்படியாக வெளியேறது. எதுலேருந்து வெளியேறது, இந்த லாக்டவுன்லேருந்து வெளியேறது. இப்போ நம்ம வந்து April 20 கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்போம் இல்லையா, ஸோ அடுத்தது வேறு ஏதாவது செக்டார்ஸ்க்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி படிப்படியாக வந்து நம்ம அந்த லாக்டவுன்லேருந்து வெளியில் போகும்போது தான் வந்து இந்த டெஸ்ட்டுக்கான நீடு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் போகலாம். த டெஸ்டிங் டேட்டா ஜெனரேட்டட் பை ஆல் லெபார்ட்டரிஸ் ஷுட் பி கம்ப்ளீட் அண்ட் ஷேர்டு இன் ரியல் டைம் டிரான்ஸ்பரண்ட்லி பை த சென்டர் டு எய்ட் பாலிசி மேக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னா, இந்த டெஸ்ட் பண்ணுற டேட்டாஸ் இருக்குது இல்லையா, ஸோ இந்த டேட்டாஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும், முழுமையாக வந்து இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும். ரியல் டைம்னா ஸோ டெஸ்ட் பண்ணி உடனுக்குடனே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக அதை வந்து வெளியிடணும். அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும்னா, ஸோ பாலிசி அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து திட்டங்கள்லாம் வகுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. As psychiatrists are pointing out, the response to HIV testing over 2 decades ago dramatically improved when people saw hope for treatment, got access to test and were protected against stigmatization and xenophobia. ஸோ
ஸோ இந்த லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, சைக்காட்டிஸ்ட் வந்து பாயிண்ட் பண்ணுறாங்க. அதாவதுன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து சைக்காட்டிஸ்ட்லாம் வந்து பாயிண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா, இந்த ஹெச்ஐவி வரும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த பயம் இருந்தது. அந்த பயம் வந்து எப்படி போகப்பட்டதுன்னா, ஸோ இந்த டெஸ்டஸ்லாம் வந்து ரொம்ப சேஃப் தான், டெஸ்டஸ் வந்து பண்ண முடியும், ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து தெரியும் போது மக்கள் வந்து அதிகமாக டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் தான் இப்போயும் வந்து இப்போ இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம அதிகரிக்கும் போது நிறைய பேர் வந்து டெஸ்ட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. God asks us to test were protected against stigmatization and xenophobia. ஸோ ஸ்டிக்மடைசேஷன்னா என்ன? ஸ்டிக்மடைசேஷன்னாங்கிறது ஒரு கலக்கம், ஒரு தயக்கம் இருக்கிறது. ஸோ அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெனோஃபோபியான்னா வந்து ஃபியரிங் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர் ஆர் ஃபாரினர்ஸ். ஸோ வேறு ஒரு நபரை பார்த்து பயப்படுறது. எதுக்கு பயப்படணும்னா, நோய் இவங்ககிட்ட இருந்து நமக்கு பரவிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம்லாம் வந்து எப்போ போகுன்னா, ஸோ இந்த டெஸ்டிங் வந்து சேஃபு அப்படின்றதுலாம் வந்து வெளியில் தெரியணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது, திஸ் வுட் அப்ளை இன் குட் மெஷர் டு COVID-19. ஸோ இந்த மெத்தட் வந்து ஸோ அதே இந்த ஹெச்ஐவிக்கு ஃபாலோ பண்ண மெத்தட் வந்து இதுக்கும் வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. COVID-19க்கும் ஃப்ளாட்னிங் த கர்வ் வில் ரெக்வயர் கிளியர் மெசேஜ் ஆன் ப்ரிவென்டிவ் ஹெல்த் அண்ட் ஸ்டெப்ஸ் டு ஹெல்ப் பீப்புள் மெயின்டைன் strict quarantine where indicate without suffering economic losses and carry out regular surveillance testing and symptom monitoring. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த கர்வ், இந்த ஃப்ளாட்டனிங், இந்த ஹையாக இருக்கிற பீக் கர்வ் வந்து எப்படி வந்து நம்மளால் ஃப்ளாட்டன் பண்ண முடியும்னா, ரெக்வயர் கிளியர் மெசேஜ், தெளிவான மெசேஜ் வந்து மக்களுக்கு போய் சேரணும். ஆன் ப்ரிவென்டிவ் ஹெல்த், எப்படி நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுன்றதுக்கான தெளிவான மெசேஜும், அண்ட் ஸ்டெப் டு ஹெல்ப் பீப்புள் மெயின்டைன் ஸ்ட்ரிக்ட் குவாரண்டைன். ஸோ எப்படி வந்து ஸ்ட்ரிக்டாக குவாரண்டைனில் வந்து அவங்களே மெயின்டைன் பண்ணிக்கணுன்றதுக்கான மெஷர்ஸும் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர் இண்டிகேட்டட் வித்தவுட் சஃபரிங் எக்கனாமிக் லாஸஸ். ஸோ எதுக்கு குவாரண்டைன் விட்டு வெளியில் வராங்கன்னா, அவங்களுக்கு வந்து நிறைய தேவைகள் இருக்குது, ஃபினான்ஷியலாகவும் நிறைய தேவைகள் இருக்குது. ஸோ அதனால் எக்கனாமிக் லாஸஸ் இல்லாமல் எப்படி வந்து அவங்களுக்கு குவாரண்டைனுக்குள்ளே இருக்கிறதுன்றதுக்கு ஸோ கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு கேரி அவுட் ரெகுலர் சர்வைலன்ஸ் டெஸ்டிங் அண்டு சிம்டம் மானிட்டரிங். ஸோ குவாரண்டைனில் இருக்கிறவங்களுக்கு ரெகுலராக வந்து நம்ம சர்வைலன்ஸ் டெஸ்ட் கொடுக்கணும். அப்புறம் அவங்களுடைய சிம்டம்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் இந்த ஆர்டிக்கிளோடைய எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இது கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டான வெக்காபுலரிஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அங்கங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு வேர்டோ இல்லை பர்டிகுலர் சென்டென்ஸுக்கான கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கலன்னா நீங்கள் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லலாம். ஸோ அதை வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, ஸோ திரும்ப வந்து இந்த ஆர்டிக்கலை எடுத்து படித்து பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிக்கலுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை எடுத்து படித்து பாருங்கள். ஸோ படித்து பார்க்கும்போது சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், என்ன நவுன் கொடுத்துருக்காங்க, ஸோ என்ன இடியம்ஸ் அண்ட் ஃபேஸஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணி உங்களுடைய ஒரு நோட் போட்டு அதில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பை பை அண்ட் see you tomorrow. Signing off, Javez.